இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்ம மூதாட்டி அம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு பல அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில 1/4 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சிய வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல. பலமுறை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு வெள்ளை அறிக்கை விடுங்க, எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. இதுவரைக்கும் பதிலே இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதியா சொன்னாங்க. இந்த பகுதியில் பெரும்பாலும் விவசாய தொழிலாளிகள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய விவசாய தொழிலாளிகள், அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? இன்றைக்கு மத்தியில நம்ம ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா நாம அண்ணா திமுக உயர்த்தி இருக்குது, பாரதிய ஜனதா அரசாங்கம் உயர்த்தி இருக்குது. ஆனா திமுக அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இவர்களால் நிறைவேற்ற கையிலாகல. ஆனா மத்திய அரசு நாம் வைத்த வேண்டுகோள்படி நிறைவேற்றி கொடுத்தா அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. 100 நாள் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு அதுக்கு பணி பாதுகாப்பு. நீ யாரோ 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்யவே முடியாது. உங்களுக்கு பணி பாதுகாப்பு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அந்தந்த ஊராட்சியே என்ன பணியை எடுத்துக்கொள்ளலாம், எந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு 100 நாள் வேலை 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியர்களுக்கு 15 நாள்ல பணம் பட்டுவாடா பண்ணணும். அந்த உத்தரவையும் மத்திய அரசு போட்டிருக்குது. இப்படி 100 நாள் 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டும், பணி நிரந்தர வேண்டும். அதையெல்லாம் செய்து கொடுத்தது மத்திய அரசு. அண்ணா திமுக வேண்டுகோளை ஏற்று மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும்.